சொரக்காய் தோசை செய்கிறதுக்கு தோல் சீவி உள்ளே இருக்க விதைய எடுத்து குட்டி குட்டியாக க்யூப்ஸாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு ரவை, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. துருவின கேரட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீருக்கு கரைச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. தவா காஞ்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்கிறத ரவா தோசை மாதிரி தண்ணியாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு. ரொம்ப பொறுமையாக தான் திருப்பணும், ஒடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, சொரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான தோசை. சொரக்காய் குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோசையில் ஊற்றி கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது, அவங்க சாப்பிட்ருவாங்க. இதுக்கு ஒரு ஹெல்த்தியான இஞ்சி துவையலும் வச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.